இன்னைக்கு வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு கோவிலுக்கு வந்தோம், ஆனந்தவல்லி அம்மன் கோவில். இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க, மிரள வைக்கிற மாதிரி இருந்த ஒவ்வொரு விஷயமுமே. அதை பற்றி நம்ம அண்ணன் வீடியோவில் வரல, அவங்க பேக்ரவுண்டில் இருக்காங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க. ஆனால் இது கருவறை வந்து எப்போவுமே திறந்தே தான் வச்சுருப்பாங்களா கோயிலில்? ஆமாம். ரீசனு இந்த மக்கள் வந்து எப்போனாலும் வந்து கும்பிடலாங்கிறதுக்கு அப்படி கும்பிடுவாங்க. அதனால அம்மன் வந்து எப்போதுமே திறந்துருக்குன்னு ஒரு கட்டளை எடுத்துட்டாங்க. கோவில் பூட்டி இருக்குது, ஆனால் வந்து உள்ள கருவறை மட்டும் திறந்து வச்சிருக்காங்க. எப்போதுமே பார்க்கலாம். எப்போவுமே பார்க்கலானே. ஆமாம். இது வந்து என்ன சாமி ஆப்போசிட்டில் இருக்கிறது? இவங்களுக்கு காவல் தான். காவல் தெய்வம்ண்ணே. ஆமாம். சரி சரி சரி. இது அம்மன் வந்து பேர் தான் ஆனந்தவல்லி அம்மன். இது வந்து ஒரு காளி. இங்கே உள்ள மக்களுக்கு வந்து குலதெய்வமா இல்லாட்டாலும் அந்த அளவுக்கு இதை ரொம்ப குலதெய்வம் மாதிரி வழிபடுவாங்க. பக்கத்தில் சுடுகாடு ஏதோ இருக்குதுங்களா? ஆமாம். இதுக்கு நேரம் வந்து ஒரு மஸ்ஜித் இருக்கு. அதுல வந்து பணத்தை வந்து புதைப்பாங்க. அப்படி புதைக்கும் போது என்னன்னா, இந்த அம்மனுக்கு நேராக போனா இருந்த இப்படி புதைக்கும் போது அவளுக்கு பிடிக்கல. அப்போ அம்மன் என்ன செஞ்சான்னா, அதை பணத்தை ரெண்டு பிடிச்சி தூரப்பட்டு போயிட்டா. அது எப்போ நடந்திருக்குது. இதை வந்து என்னாச்சுன்னு பார்க்கும்போது கடைசியில் அம்மன் தான் ஆடி எனக்கு நேரம் நீ எப்படி புதைக்கலாம்னு சொல்லி பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் காம்பவுண்ட் போட்டு கொஞ்சம் விலைக்கு தள்ளி உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா இருந்ததா? ஸ்ட்ரைட்டா இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி காம்பவுண்ட்லாம் போட்டு தள்ளி வச்சிருக்காங்க அப்படிதானே? ஆமா ஆமா. சரி 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 சரி. வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க இந்த கோவிலை பத்தி? இந்த கோயில் வந்து எப்படின்னா, ஹிந்து மக்கள் மட்டும் கிடையாது, முஸ்லீம்களும் இங்க வணங்குவாங்க. அவங்களும் எல்லா கொஞ்சம் வரி கொடுத்து தேங்காய் பழம் உடைக்கிறது. வரிலாம் கொடுப்பாங்களா? வரி கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்படியா? ஆமா. எல்லாம் முஸ்லீம் மக்கள், இந்த தெருவில் உள்ள முஸ்லீம் மக்கள் எல்லாரும் வந்து கும்பிடுவாங்க. யாருக்கும் பாரபட்சம் வாங்கணும், எல்லாத்தையும் ஆனந்தத்தை அள்ளி வழங்குவாள். அதான் ஆனந்தவல்லி அம்மன் வச்சிருக்கு பேரு. என்ன பிரச்சனைனாலும் உடனே தீர்வு கொடுப்பான்.